Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome back to Chemshuk Explain and also welcome back to Inorganic Deactivation classes. மிகவும் சந்தோஷம் எஸ்ஏக்குரிய நோட்ஸ் எல்லாம் பார்த்து கட்டையின பண்பரிப்பன் அன்னையின் பண்பரிப்போடு சேர்த்து எஸ்ஏ கேள்வி செஞ்சிருந்தேன். உண்மையா நல்ல யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லியிருந்தீங்க, செய்யக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க. அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து அதே மாதிரி எஸ்பி இப்போ தோப்பேன் தொடர்ந்து செய்ய போறேன். இன்ஷால்லா டெய்லி எம்சிக்கு வீடியோஸ் போயிட்டு இருக்கு. அதோட ஃப்ரீ ரிவிஷன் கிளாஸஸ் ஃபுல்லாக நடக்கும். எல்லா யூனிட்ஸுக்கும் இன்ஷால்லா மேக்ஸிமம் மைண்டில் கவர் பண்ணி கொள்வேன். அதே போல பேப்பர் கிளாஸ் அது தனியாக நடைபெறும். ரைட், அதுக்கு மேலதிகமா பேப்பர் கிளாஸ் மீனிங் வந்து யூனிட் வைஸா ரிவிஷனா பேப்பர் கிளாஸா நடைபெறும். ரைட், ரிவிஷன் முடிஞ்ச ஃப்ரீயா நடக்கும், அதுக்கப்புறம் பேப்பர் தனியா நடக்கும். ரைட், அடுத்தது இப்ப எஸ்டோப்பை சந்திக்க போறோம். எஸ்டோப்பை முடிச்சுட்டு இன்ஷால்லா நெக்ஸ்ட் யூனிட் மூவ் ஆகும். ரைட், இப்ப எஸ்டோப்பை பத்தி அவங்களா பாப்போம். டியூட்ல இருந்து டியூட் இருக்கு தானே. ரைட், ஓகே. சுவாலை பரிசோதனைகளின் எஸ்டோப் மூலங்கள் நிறங்கள் தந்திருக்கு. ரைட், நான் வாயால ஃபாஸ்டா சொல்லிட்டு போறேன், எழுதி கொள்ளுங்க. சும்மா எழுதி வேஸ்ட் பண்ண போறது இல்ல. ரைட், லித்தியம் உங்களுக்கு தெரியும் என்ன? லித்தியம் இலித்தியம். லித்தியம் வந்து ஈண்டு ஸ்டார்ட் பண்றது இலித்தியம். அப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரத்தம், ரத்த நிறமாகவே சிவப்பு சிவப்பு. ரைட், அடுத்து சோடியம் எண்ணெய். சோடியம் என்ன? மஞ்சள் நிறம். சோடியம் விளக்குகள் பார்த்திருப்பீங்களே, சோடியம் விளக்குகள் உங்களுக்கு புக்ல தந்திருப்பாங்களே. இப்ப சோடியம் என்ன? மஞ்சள் நிறம். அடுத்தது பொட்டாசியம் என்ன நிறம்? பொட்டாசியம் உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து 5ஆம் ஆண்டுல இருந்தே படிச்சிருப்பீங்க. என்ன? பர்பிள் கலர் படிச்சிருப்பீங்க. பொட்டாசியம் சின்ன வயசுல இருந்து பிராக்டிகல் செய்யறது. அது என்ன? ஊதா. இது செவ்வூதா. பொட்டாசியம் செவ்வூதா. அடுத்தது ருபீடியம் ஆர்பி, அதுவும் ஊதாதான். அது என்ன? அது ஒரு சிவப்பு ஊதா. ருபீடியம் சிவப்பு ஊதா. அடுத்தது சீசியம் என்ன? சீசியம் நீல ஊதா. சீசியம் ப்ளூ, நீல ஊதா. ரைட், ஓகே. அதோட பிஇஎம்ஜி ரெண்டுமே என்ன? வெள்ளியமும் மெக்னீசியம் நிறம் இல்லை, நிறமற்றது. எதுக்கு? சுவாலை பரிசோதனையில கூட்டம் 1 கூட்டம் 2 எஸ்டோப்பு மூலங்கள் நிறங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது சிஏ கால்சியம், அது வித்தியாசமான நிறம் என்ன? செம்மஞ்சள் சிவப்பு. சிஏ செம்மஞ்சள் சிவப்பு. ரைட், அடுத்து என்ன ஓடல போட்டிருக்கு? பெல்ஜியம் சிஏ. அடுத்து ஸ்ட்ரோஞ்சியம், இது உங்களுக்கு அநேகமா எல்லாரும் தெரிய விஷயம். ஸ்ட்ரோஞ்சியம் கிரிம்சன். ஸ்ட்ரோஞ்சியத்துக்கு மட்டும் என்ன யூஸ் பண்றது? கிரிம்சன் மெயினானது. கிரிம்சன் முக்கியம். ரைட், இந்த கிரிம்சன் சிவப்பு. அடுத்தது பேரியம், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். பேரியம் மஞ்சள் பச்சை. ரைட், பேரியம் உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சதான மஞ்சள் பச்சை. பேரியம் என்ன? மஞ்சள் பச்சை. அடுத்தது ஈஸியா சியு. ரைட், கொப்பர் போட்டிருக்கு. சியு என்ன? நீல நிறம். ரைட், ஓகே. இதெல்லாம் முடிஞ்சதானே. ரைட், இதுக்குரிய டவுட்கள் இருந்தா எதுவும் பிரச்சனை இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. ரிசோர்ஸ் புக்ல இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு மேக்சிமம் எல்லாத்துக்குரிய நிறமும் இங்க தந்துருக்கு. ரைட், ஏன்னா ரிசோர்ஸ் புக்கை விட்டு வெளியே வராது. பழைய சிலபஸுக்கு நோட்ஸ்ல வெளியே வச்சிருக்கீங்க, அதுகள் இங்க வராது. ரைட், அதை மேக்சிமம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது நீருடனான தாக்கம். என்ன? நீருடனான தாக்கம். இது நான் ஒரு மூலகத்துக்கு தந்தாதான் அனைத்துக்கும் வரப்பு. ரைட், அல்ல 2க்கு நான் எக்ஸாம்பிள் தருவேன், மிச்சதை நீங்களே எழுதி கொள்ளுமே. கூட்டம் 1 அதே ஓர்டர், சோடியம் அதே ஓர்டர், அதே மாதிரி கூட்டத்துக்கு என்ன ஒரு. ரைட், அதுகள் தான் தாக்கம். ரைட், இப்ப இத முக்கியமான சொல்ல போறது இன்னும் ரிவிஷன்ல நான் கூட்ட போக்குகள் சொல்லல, ஆரை குடைவர் சொல்லலன்னு பார்த்தா அது ஜெனரலுக்குரிய பார்ட். ஸோ இதுல ரிவிஷன் செஞ்சு மெனக்கட மாட்டேன். அது சின்ன சின்ன ஆரை போக்குகள், அதுகள்லாம் சின்ன விஷயங்கள். அப்ப அதை இதுல மெனக்கட மாட்டேன். ரைட், அதை தெளிவா புரிஞ்சோன்னா சரி. ரைட், இப்ப நீருடனான தாக்கம் முதலாவது வந்திருக்கு. எல்ஐஸாக H2O. எல்ஐஸாக H2O. எல்ஐஸாக H2O. ரைட், நெக்ஸ்ட் வந்திருக்கு Naஸாக H2O. இது என்ன நடக்க போகுது? இந்த நீர் எவ்வாறு காணப்படும்? H+ ஆகும், OH- ஆகும் காணப்படும். அப்ப இந்த எல்லையோட OH தாக்கம் ஒன்று. ஏன்னா கூட்டம் கூட்டம் 1 மூலகங்கள் தானே. அப்ப என்ன? கத்தையன்களை உருவாக்கும். அப்ப கத்தையன்கள் அண்ணன்களோட தாக்கம் புரியும். அப்ப LiOH+ இந்த H+ என்ன மாறும்? H2 ஆகும். H2 வாயுவை வெளியிடும். எப்படி? H2 வாயுவை வெளியிடும். ரைட், இது கிளியர் நினைக்கிறேன். வெயிட் அ மினிட், கேமரா கொஞ்சம்
ரைட், ஓகே. அடுத்தது எண்ணெயும் இதே மாதிரி தான். NaOH பிளஸ் H2 வெளியிடும். ரைட், இது உங்களுக்கு கிளியர் தானே? இதெல்லாம் ஃபாஸ்ட் எழுதிக்கொள்ளுங்க. எழுதுறதுக்கு நேரம் தந்தா இதுகளை முடிஞ்சிடப்போ. ரைட், டைம் முடிஞ்சு. அடுத்த இது ரெண்டு என்ன? கூட்டம் ஒன்றுக்குரிய. அடுத்து கூட்டம் ரெண்டுக்குரிய. பாருங்க, கூட்டம் 2 என்ன தந்திருக்கு? Mg பிளஸ் H2O. அடுத்து என்ன தந்திருக்கேன்? Ca பிளஸ் H2O. கூட்டம் 2 மூலங்கள் எல்லாத்துக்கும் இதே மாதிரி தான் நடைபெற போகுது. ரைட், அதை மூலம் கருத்தில் இருக்கணும். அது நார்மலா ஒரு எக்ஸாம்பிள், ரிவிஷன் தானே, அவ்வளோத்தையும் தந்துட்டு இருக்கலாம். ரைட், இப்ப இதுக்கு Mg சரி. இப்ப நான் என்ன சொன்னேன்? H பிளஸ் OH மைனஸ் இருக்க போகுது. அப்ப Mg பிளஸ் 2 பிளஸ் தானே, அப்ப OH மைனஸ். அப்ப என்ன வரும்? MgOH 2 தாக்க போட்டு 2H வரும். அடுத்தது H2 கேஸ் வெளியிட போகுது. ரைட், இதுக்கு H2 கேஸ் வெளியிட போகுது. Mgல ஒரு விஷயம் என்னன்னா, இதுக்கு ஹீட் பண்ணாதான் தாக்கம் நடைபெறும். ரைட், ஹீட் பண்ணாதான் தாக்கம் நடைபெறும். இது தெரியும். ரைட், MgOH பிளஸ் H2 வந்துட்டா இப்ப சமப்படுத்துறா என்ன செய்யணும்? 2 OH 2 H2 வந்துருக்கு. அப்ப இங்க என்ன செய்யணும்? H2 MgOH வந்துருக்கு. இப்ப இங்க என்ன செய்யணும்? சமப்படுத்தி பாத்தீங்கன்னா தெரியும், 2 இங்க 2. அதே போலதான் இங்கே வரப்போகுது. இரண்டாம் ஒன்று உலகங்கள். அப்ப எப்படி வரப்போகுது? CaOH 2H பிளஸ் H2 கேஸ் வெளியாக போகுது. H2 கேஸ் வெளியாக போகுது. ரைட், இப்ப அதுல பாருங்க முக்கிய குறிப்புகள் ஒரு பாக்ஸ் வந்து இப்ப பாருங்க முக்கிய குறிப்புகள். இதான் முக்கியமான விஷயம். ரைட், இத விளங்கப்படுத்துற பார்த்துக்கொள்ளுங்க. Mgயும் Bயையும் தவிர, எப்படி Bயையும் Mgயையும் தவிர அனைத்து எஸ்டோப்பு மூலங்களும் குளிர் நீருடன் தாக்கும். எப்படி BeMgயை தவிர அனைத்து எஸ்டோப்பு மூலங்களும் குளிர் நீருடன் தாக்கும். குறிப்பு எழுதிட்டீங்க தானே? ரைட், குளிர் நீர்னா என்ன? நார்மல் நீர். அதாவது குளிர் நீர்னா மீனிங் நார்மலா நம்ம பயன்படுத்துற நீர். அது எது தாக்க முடியாது? பெரிலியமும் மெக்னீசியமும். வேறொரு இடத்துல ஒன்றா படிச்சோம். எங்க படிச்சோம்? நிறமற்றது. சுவாலை பரிசோதனையில நிறமற்றதுன்னு படிச்சோம். ரைட், அதுதான் நீங்க காணப்பட போகுது. BeMgயும் நீருடன் தாக்கம் புரியாது, குளிர் நீருடன். அடுத்தது Bயை தவிர மற்ற எல்லா மூலகங்களும் எஸ்டோப்பு மூலகங்களும் ஏதோ கொதி நீரோட தாக்கும். இப்ப பாருங்க, H2O ரைட், கோல்டு குளிர். Mgயும் Bயும் தாக்காது. H2O ஹாட், B தாக்காது. ரைட், இதான் அது. அந்த பாயிண்ட்ஸ் எழுதி கொள்ளுங்க. அதான் சொன்ன ரெண்டாம் பாயிண்ட். Bயை தவிர அனைத்து எஸ்டோப்பு மூலங்களும் கொதி நீருடன் தாக்கும். அடுத்தது கொதி நீராவியுடன் தாக்குறது. கொதி நீராவியுடன் தாக்கம் எல்லாத்துக்கும் இருக்கு. அப்படின்னா கொதி நீராவின்னா என்ன? H2O கேஸ் தானே. கொதி நீராவி கேஸோட எல்லாம் தாக்க போகுது. அதுல தாக்கம் கீழே எக்ஸ்ட்ரா எழுதி வச்சு கொள்ளுங்க. பி மாத்திரம் இல்லை, எல்லாம் தாக்கும். பிக்கு நான் தானே பி தாக்குற இதோட மட்டும்தானே, கொதி நீராவியோட மட்டும்தான் பி தாக்க போகுது. அப்ப H2O கேஸ் கட்டாவில குறிப்பிடணும். இது எப்படின்னா O ஆகவும் H2O ஆகவும் பிரிஞ்சிருக்க போகுது. O2 ஆகும், சாரி H2O ஆகவும் பிரிந்து காணப்பட போகுது. ரைட், எங்க இது சும்மா உண்மையா பிரிஞ்சு காணப்படுற இல்ல, நம்மள நாலேஜுக்காக, அதாவது இலகுவா செய்யறதுக்காக சொல்லியிருக்கு. உண்மை அப்படி காணப்படுற இல்ல. BO H2 இதான் விஷயம். அப்ப Mg தாக்கம் அடைஞ்சு என்ன செஞ்சிருக்கும்? MgO plus H2 வெளியாயிருக்கும். இப்படி எல்லாத்துக்கும் வரப்போ. ரைட், தெளிவா விளங்கிட்டு தானே? அடுத்தது O2 உடனான தாக்கம், அதாவது O2 உடனான தாக்கம். இதுகளை எழுதி கொள்ளுங்க. ரைட், அடுத்த அந்த நோட்ஸ் உடன் தானே, அந்த நோட்ல கடைசி நோட்டை எழுதி கொள்ளுங்க. கொதி நீர் குளிர் நீருடன் நடைபெறும் அனைத்து தாக்கங்களும் அவற்றின் ஹைட்ரோஸ்டேட் மற்றும் H2 விளையாக தரும். என்ன தான் சொல்லியிருக்கு? குளிர் நீர் அல்லது கொதி நீருடன் தாக்கம் நடைபெறும் போது அனைத்து தாக்கங்களிலும்
அவற்றின் ஹைட்ரோக்சைடுடன் H2வை விளைவாக தரும். ரைட், இது 4வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், அனைத்து மூலகங்களும் கொதிநீர் ஆவியுடன் தாக்கும். இப்போ O2 உடன் தாக்கம் எழுதிட்டீங்களா? ரைட், O2 உடன் தாக்கம் போட்டீங்கன்னா சரி. O2 உடன் தாக்கம் O2 உடன் தாக்கம். முதலாவது வளிமண்டல O2, அடுத்து மிகை O2 2 இருக்கு. ரைட், வளிமண்டல O2 உடன் தாக்குனா என்ன நடக்கும்னு பார்ப்போம். வளிமண்டல O2 நோமலா வளிமண்டலத்துல இருக்கு. அப்ப எல்லையை திறந்து வச்சா வளிமண்டலத்துல தாக்கம் புரிஞ்சு Li2O ஆக மாறப்போகுது. எப்படி? Li2O ஆக மாறப்போகுது. அடுத்தது அந்த இருக்க சோடியம். உங்களுக்கு வளமையாவே தெரியும் சோடியம் என்ன திறந்த வழியில கூட தாக்கும். அதுலதான் இதுல பெரஃபின் பேக்ஸ், அதாவது மெழுகுல அல்லது மண்ணெண்ணெயில என்ன செய்யறது, பாதுகாத்து வைக்கிறது. நோமலா வச்சா தாக்கம் முடிஞ்சிடும். O2ஓட பெண்ணு Na2O. ரைட், இதுகெல்லாம் நோமலா. அடுத்து எம்ஜி எப்படி தாக்க முடியும்? அப்ப எம்ஜில மேல ஆக்சைடு படையொன்று இருக்கு. எம்ஜி அந்த நீல இதை எடுத்து பாத்தீங்கன்னா மேல வெள்ளை படையொன்று இருக்கு. தேய்ச்சி தான் தாக்கத்துக்கு யூஸ் பண்றது. மேல ஆக்சைடு படம் காணப்படும். அந்த படம் தான் எம்ஜிஓ. இப்படி அனைத்துக்கும் என்ன செய்ய போகுது, வைக்க போகுது. இப்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று சைடு இடம் இருக்கு தானே, அதுல எழுதி கொள்ளுங்க. ஆக்சைடு ஒன்று இருக்கு, பெராக்சைடு ஒன்று இருக்கு, சூப்பர் ஆக்சைடு ஒன்று இருக்கு. இது தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் ஈஸியா நாங்க எழுதி கொள்ளலாம். ரைட், O2 மைனஸ் தான் ஆக்சைடு. என்ன? O2 ஆக்சைடு தான் ஆக்சைடு. O2 2 மைனஸ் தான் பெராக்சைடு. இந்த பெராக்சைடு ஞாபகம் வச்சிருக்கிறது H2O2 தான். என்ன? H2O2, O2 மைனஸ், அதான் பெராக்சைடு. ஆக்சைடு O2 மைனஸ். சூப்பர் ஆக்சைடு O2 மைனஸ். அப்படி இல்லாட்டி O மைனஸ் ஹாஃப்னு சொல்லிட்டு. ரைட், ரெண்டுல ஒன்று. பட் இது ஈஸியே, இது ஹாஃப்னு எழுதிட்டு இருக்காம. ரைட், அதுக்காக அப்படித்தான். ரைட் ரைட். இப்ப இதுலதான் இருக்கு அடுத்த பிரச்சனை. அடுத்தது என்ன? மிகை O2 உடனான தகனம். O2 உடனான சேர்ந்து என்ன செய்யுது, தகனம் தான் நடக்கிறது. ஆக்சிஜன் வாயு ஒரு தகன துணையி, சப்போர்ட்டர் ஆஃப் கம்பஷன், தகன துணையி. ரைட். அப்ப முதலாவது கூட்டம் ஒன்று எல்லையோட O2 தாக்கம் புரியுது. இதுதான் விளைவாக வரப்போகுது. இதைத்தான் சொல்ல போறோம். ஆக்சைடு ஏன் பாருங்க, Li பிளஸ் O2 மைனஸ் இருக்கு. ரைட், இதுல Ni2 பிளஸ் O2 மைனஸ். ரைட், இதுக்கு மிகையான ஆக்சிஜனோட வேற தாக்கம் இல்லை. Li ஆக்சைடை மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணும், மட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணும். ரைட், அடுத்தது Na. ரைட், அடுத்தது அடிச்சா தான் என்ன கதைக்கலாம். ரைட், Na2O. ரைட், Na2O தந்து. இப்ப இத பார்த்து சொல்லுங்க, Na2க்கு என்ன நடக்க போகுது? Na2O தான் மாறப்போகுது. ஆக்சைடு, இது ஆக்சைடை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணாது, பெராக்சைடையும் ப்ரொடியூஸ் பண்ணும். Na பிளஸ் O2. இப்ப என்னவா வரும் கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்க. O2 2 மைனஸ் என்ன? Na2O2. இது என்ன? பெராக்சைடு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா மேஜர் ப்ரொடக்ட்ஸ், அதாவது பெரும்பான்மை விளைவு இருக்குதான். ஆர்கானிக்லயே பண்ணிருக்கீங்க. பெரும்பான்மை விளைவாக எப்பயுமே ஆக்சைடு மட்டும் தான் காணப்படும். ரைட், எல்லாத்துக்கும் ஆக்சைடு தான் காணப்படும் நம்மளோட சிலபஸுக்கு உட்பட்டு. இது மைனர் ப்ராடக்ட், இது மைனர் ப்ராடக்ட். ரைட், பெரும்பான்மை இத சிறுபான்மையா இதுவும் காணப்படும். அடுத்தது கே. பொட்டாசியம் கொஞ்சம் வித்தியாசமானால் KO மூலா ப்ரொடியூஸ் பண்ணுவார், K2O மூலா ப்ரொடியூஸ் பண்ணுவார். ரைட், இது என்ன நார்மலா? இது ஆக்சைடு. அவர் என்ன செய்வார்னா பெராக்சைடு மட்டும் இல்லாம சூப்பர் ஆக்சைடையும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண போறார். அப்ப K பிளஸ் O2, K பிளஸ் O2, K2O2 வரப்போகுது. இது தெரியுதானே? K2O.
அடுத்தது KO2 வரப்போகுது. K plus O2 minus KO2. ரைட், அங்க இங்க விட்டுப்பட்டு அதாவது இதுல வலுவளவு உண்டு, K plus வலுவளவு உண்டு. அப்ப இது வலுவளவு இல்லாம KO2 நார்மலா இது கால்குலேஷன்ல சின்ன வயசுல படிக்கிற விஷயங்கள். ரைட், இப்ப இது என்ன? இது பெராக்சைடு. இது என்ன? சூப்பர் ஆக்சைடு. என்னன்னு? சூப்பர் ஆக்சைடு. ரைட், இப்ப இதுல மேஜர் சொன்னதானே பெரும்பான்மை விளைவு. இதான் பெரும்பான்மை விளைவு. மத்த ரெண்டுமே சிறுபான்மை மைனர். ரைட், மத்த இரண்டுமே மைனர். ஓகே, தெளிவா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இத ஸ்கிரீன்ஷாட் பண்ணியோ அல்லது ஸ்டாப் பண்ணியோ நீங்க எழுதி கொள்ளுங்க. விரைவா அடுத்ததுக்கு போனா தான் ஈஸியா முடிச்சு கொள்ளலாம். ரைட், அடுத்த டேபிள் ஒன்று தந்திருக்கேன் பாருங்க. டேபிள் ஒன்று அது ஈஸியா நிரப்பலாம். இப்ப நான் சொன்ன வச்சுக்கொண்டு நிரப்புற டேபிள் தான். கூட்டம் ஒன்றுக்கு LINA KCS O2 மைனஸ் தந்திருக்கு, O2 2 மைனஸ் தந்திருக்கு, O2 மைனஸ் ஆக்சைடு பெராக்சைடு சூப்பர் ஆக்சைடு. இப்ப இதுல இது நம்ம கண்டுபிடிச்ச என்னண்டா கூட்டத்துக்கு கீழே செல்ல செல்ல என்ன செய்யுது? ஆக்சிஜன் விளைவுகள் கூடிட்டு போகுது. முதலாவது லித்தியத்துக்கு எடுத்தீங்கண்டா அது என்ன? ஆக்சைடை மட்டும் தோற்றுவிக்கும், மற்ற ரெண்டையும் தோற்றுவிக்காது. சோடியம் ரெண்டையும் தோற்றுவிக்காது. இது மூன்றையும் தோற்றுவிக்கும். என்ன மாதிரி போகுது? இது ஒரு முக்கோணம் மாதிரி இல்லையா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், செம்பக்கம் கொண்ட முக்கோணம். ரைட், இப்ப இது மூணு தாக்காது. அதாவது மீனிங் என்ன? சோடியம் ஆக்சைடு மட்டும் செய்யும், சாரி லித்தியம் ஆக்சைடை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணும். சோடியம் ஆக்சைடு பெராக்சைடு செய்யும். பொட்டாசியம் சீசியம் மூன்றையும் செய்யும். ரைட், அடுத்தது கூட்டம் ரெண்டுக்கு வடிவா உங்களுக்கு பொயின்ஸாவே தந்திருக்கேன். கூட்டம் ரெண்டுல எதுவுமே சூப்பர் ஆக்சைடை உருவாக்காது. ரைட், சூப்பர் ஆக்சைடை உருவாக்காது கூட்டம் ரெண்டு. அடுத்தது BA மாத்திரம் உறுதியான பெராக்சைடை உருவாக்கும். என்ன? BA மட்டும்தான் பெராக்சைடு உறுதியானதாக உருவாக்கும். அடுத்தது அனைத்து மூலமும் ஆக்சைடை உருவாக்கும். சாரி, அடுத்தது கூட்டம் ரெண்டுக்கு MgQ BOக்கு நான் ஒரு தரல. Mg plus O2 MgO முன்னால படிச்சதுதான். இது மட்டும்தான் MgQ விளவு. பின்னால இப்ப பொய்ச வாக்கிய பிறகு சொல்லிடுறேன், பார்த்தா விளங்கும். BA என்ன? BA மட்டும் ரெண்டு ப்ரொடியூஸ் பண்ண போகுது. என்ன? BAல பின்னால பொய்ச பாருங்க. BA மாத்திரம் உறுதியான பெராக்சைடை உருவாக்கும். BO பெராக்சைடை உருவாக்கும். இப்ப BA2 சாரி BaO2. ரைட், இதுவும் உருவாக்க போகுது. இதுல மேஜர் அது, மைனர் இது. இது மட்டும் உறுதியான உருவாக்க போகுது, மற்ற ஒன்றுமே உறுதியான உருவாக்காது. அப்ப MgA மற்ற எல்லா மூலங்களும் இதே மாதிரி தாக்கம் அடையும். அதை தெரிஞ்சோன்னா சரி, அதுல குழப்பம் வந்துடக்கூடாது. ரைட், அடுத்தது நீருடன் தாக்கத்துக்கும் தந்திருக்கேன் பாருங்க. நீருடன் தாக்கம் நீருடன் தாக்கத்துக்கு ஒரு டயக்ராம் ஒன்று தந்துருக்கு. அதுல மீனிங் என்னண்டா ஆக்சைடு இருக்கு தானே, எஸ்டோ மூலங்கள் ஆக்சைடு நீருடன் தாக்கம் புரிஞ்சா மட்டும்தான் வருவாங்க. ரைட், இது தெரிஞ்சு வரும். அப்ப இதுல எத்தனை? ரெண்டுக்கு வச்சு வரப்போகுது. அப்ப என்ன? நீருடன் ஆக்சைடு தாக்கம் புரிஞ்சா அதுலயும் ஹைட்ரோக்சைடு விளைவா பெறுது. அடுத்த விஷயம் K2O2 வைப்பமே. K2O2 என்ன? சூப்பர் ஆக்சைடு. அது H2ஓட தாக்கம் புரிஞ்சா என்ன விளைவா கிடைக்க போகுது? K2O plus சாரி KOH plus சூப்பர் ஆக்சைடு தானே இது. அப்ப பெராக்சைடு ஒன்று விளைவா கிடைக்கும். பெராக்சைடு விளைவா கிடைக்கும். இதோட சேர்த்து பெராக்சைடு விளைவா கிடைக்க போகுது. ரைட், அடுத்தது சூப்பர் ஆக்சைடு வந்தா என்னன்னு பார்ப்போம். அடுத்தது என்ன? சூப்பர் ஆக்சைடு வந்தா என்னன்னு பார்ப்போம். KO2 plus H2O, KO2 plus H2O.
KOH வந்து H2O2 வந்து இன்னொன்று முக்கியமா விளையாட கிடைக்க போகுது, அதுதான் O2. ரைட், இப்போ விளங்கிச்சா? ஆக்சைடுக்கு ஹைட்ரோக்சைடு மட்டும், சூப்பர் ஆக்சைடுக்கு பெராக்சைடோட ஹைட்ரோக்சைடு, பெராக்சைடுக்கு சாரி பெராக்சைடுக்கு ஹைட்ரோக்சைடோட பெராக்சைடு வருது, சூப்பர் ஆக்சைடுக்கு ஹைட்ரோக்சைடு, ஹைட்ரஜன் பெராக்சைடு O2 மூன்று கிடைக்கும். இதை சேர்த்து தான் அதுல டயக்ராமா போட்டுக்கன்னு நினைக்கிறேன். K2O2 KO2 KOH H2O2 O2. அப்ப என்ன, முதலாவதுக்கு வரும் வராது, ரெண்டு வரும் வராது, இது ஒன்று வரும். அதான் அந்த டயக்ராம். இதுக்கெல்லாம் டயக்ராம தாரதுக்காக உங்களை திரும்பி படிக்கும் போது நினைவு நிற்கிறதுக்கு அதிகமா நினைவுக்கிறதுக்கு காரணம் தான். ரைட், அடுத்தது நைட்ரஜனோட தாக்கம். வழியில் நைட்ரஜன் தானே தாக்கம் புரிய போகுது, அப்ப நைட்ரஜனோட தாக்கம் மட்டும் தந்திருக்கு. ரைட், இது நார்மலா நைட்ரஜன் உள்ள தாக்கம், நைட்ரைட் H2ஓட உள்ள தாக்கம், அல்லது எஸ்டோபு மூலங்கள் H2 உடன் நடக்கிற தாக்கத்தை தந்திருக்கு. ரைட், இப்ப இதை நான் முடிச்சு கொள்றேன், கொஞ்சம் ஹீட் கூடவா இருக்கு. அடுத்த மிச்சம் ஒரு கிளாஸ்ல பார்த்துட்டு எஸ்டோப்புக்குரிய வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.